அத்தாச்சி மோதிரம் எங்க காணும் மடகு வச்சுட்டீங்களா? டே வாய மூடுடா யாதவு. நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். ஆனா இத மட்டும் வாங்க மாட்டாங்க மாமா. ஏன் தெரியுமா? எனக்கு இந்த மோதிரத்த கழட்டுனா கைவலி வந்துரும். எனக்கு உண்மைக்கு சத்தியமா இந்த மோதிரம் கையில இல்லாட்டி, கை இந்த ஷோல்டரோட வலிச்சு கை வழங்காத மாரி ஆகிரும். அதுக்காகவே இத போட்டுருவேன். எவ்வளவு கஷ்டங்கள் வரும், போகும். ஆனா இந்த உன்னையும் கேட்க மாட்டாங்க உங்க அண்ணன். இன்னைக்கு 1 மணி ஆகுவா, 1 மணி கூட ஆனோன்னு டக்குன்னு உறக்கம் வருது. அம்மாக்கா இன்று அமாவாசை, என்ன விசேஷம் சொல்லுங்கள் பார்ப்போம். அமாவாசைக்கா பிரபு வந்து நம்ம முன்னோர்களுக்காக நம்ம சாமி கும்பிடாத நாள். அவங்கள அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும், அவங்களுக்கு சுக்கத்தில் இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடக்கூடிய நாள். எனக்கு கொடுங்க. அவங்களுக்கு நம்ம வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நம்ம திதி கொடுத்து சாமி கும்பிட்டா அந்த சாப்பாடு அவங்களுக்கு போய் சேரும். அப்படியெல்லாம் இருக்குது. நான் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன். பெரியவங்க சொன்னால் ஆமாம் சாமி, ஆமாம் சாமி அப்படிம்பேன். ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எனக்கு கொடுங்க அத்தாச்சி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடகு வச்சுட்டு தரேன், அடுத்த ஜென்மத்திலே தந்துடுறேன். அடுத்த ஜென்மத்தில் தரணுமா? ஓகே ஓகே யாதவ் ப்ரோ, நீங்கள் மோதிரம் எடுத்துக்கோங்கோ, நான் அந்த கம்மலை எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடே படுவா களவாடி பேக்கலாம் இருக்கீங்க. லைவில் வாரவங்க யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லதோ, நம்மகிட்ட இருந்து ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. ஓகே ஓகே நல்லா வருவீங்க நீங்களா. பிரபு உனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்ப்போம். முத்துக்குமார், உங்கள் பெங்களூரில் லீவு உண்டா? ஸ்கூல் லீவு உண்டா? எப்படி? எங்கள் ஊரில் உள்ளூர் விடுமுறை உண்டு. உங்கள் ஊரில் எப்படி? முத்துக்குமார், எனக்கு மோதிரம் போதும், கம்மல் பித்தாலே எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. கம்மல் பித்தாளை அடையே, எனக்கு பித்தாளெல்லாம் போட்டால் காதில் புண்ணு வந்துடும், போட மாட்டேன். போட்டிருக்கேன், சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருந்த சமயமெல்லாம் போடாதான் செய்திருக்கேன். ஆனால் அந்த காது உடனே புண்ணாகிடும். அம்மு நாளைக்கு மார்வாடி கடைக்கு போகலாம் அம்மு. உனக்கு மூக்கில் ஒரே குத்து தான் போவத, 2 வரைக்கும் கையில் கிடச்சிங்க உததான். உயிரோடு இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும், அதை விட்டுட்டு செத்து போன அப்புறம் சோறு கொடுப்பது வேஸ்ட்டு அக்கா. அது உண்மைதான் தம்பி. அக்காவுக்கும் இதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. ரொம்ப இருக்கும்போது நல்லா பார்க்கணும். ஸ்கூல் இருக்கமோ? அப்படியா? இங்கே எங்களுக்கு உள்ளூர் விடுமுறை. கன்னியாகுமரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ல அந்த திதி கொடுக்க இடம் வந்து பார்த்தியா? நான் வீடியோ வந்து சின்னதாக தான் போட்டிருந்தேன். எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் திதி கொடுக்குறத மட்டும் அப்படியே எடுத்து போட்டிருந்தேன். இப்போ சுற்றி பார்த்தா கால் வச்ச முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எனக்குமே உண்மைக்கு நீ பிரபு நீ சொல்லாபதியா அந்த மாதிரி கருத்து தான். யாராக இருக்கட்டும், உயிரோடு இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அத்தை மாமாவாக இருக்கட்டும், உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா போதும். செத்தப்புறம் போட்டாக்கி பூ போட்டு பக்கத்தில் பழம் வச்சு சாப்பாடு படைக்கிறதுல பெருசாக நமக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் ஒரு ஐதீகம், பெரியவங்களுக்கு நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, நம்ம நடைமுறையில் இருக்குது. அதுக்காக சரி நம்ம அதை செய்யணும், செய்யலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம மாமாவுக்கு செய்யலை அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாரும் செய்வாங்களா? அப்போவும் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யலை, ஏன் நம்ம செய்யலை அப்படின்ன மாதிரி நமக்கு நம்மளே ஒரு கேள்வி கேட்கும். அதுக்காக நம்ம அதை செய்ய விருப்பப்பட்டு செய்வோம். இப்போ என் பொண்ணை கூப்பிட போயாச்சு. அப்படியா? 20 நிமிஷத்தில் வருவா என் பொண்ணு. ஓ அப்படியா? நீ வீட்டிலே இருக்க முத்துக்குமார்? பத்தாச்சி கம்மல் பித்தாலையோ முத்துக்குமாருக்கு கொடுங்க, எனக்கு மோதிரம் தந்துடுங்க. இல்லை 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 யாதவு, கம்மல் வந்து பித்தாலெல்லாம் கிடையாது, ஏதோ பவுனு தான்.